ஹலோங்க. இன்னைக்கு நம்ம ஜக்கு கூட ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டு மேரி மாஃபியா சிங்கிள் தேட் பார்ட் 22 போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜங்குக்கும் எனக்கு ஒரு சின்ன குட்டியாக ஒரு சண்டை வந்திருக்கும். அது ரொமான்டிக்காக தான். ஸோ அதோட அந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 22. ஸோ வான் அப்படியே கோவமாக வீட்டுக்குள்ளே போய் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே மாற்றிட்டு வரமாட்டாராம்ல. அப்படி என்ன? நான் என்ன சும்மா தானே சொன்னேன், உடனே ஒரு கோவம் வந்துச்சா? வரட்டும், என்னதுக்கு அவருக்கு? நான் அவரை சுற்றி சுற்றி வரதுனால தான் யாருமே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சமாவது தள்ளி இருக்கேன், அப்பமாவது புரியட்டும் அவருக்கு. லூனாவை அவரே கூட்டிகிட்டு போயிடுவாராமே. கூட்டிகிட்டு போட்டோம், எனக்கு வந்து ஒன்று வச்சு அவர் பொண்ணு தானே, கூட்டிகிட்டு போட்டோம், நல்லா கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்ட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கண்ணாடியை பார்க்குறா. அவள் ஃபேஸில் கொஞ்சம் மேக்கப்பே போடல. அப்போ தான் எனக்கு தாட்ஸ் வருது, நம்ம மேக்கப் எதுவும் போடாமல் இருக்கிறதுனால தான் அவருக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையோ. நம்ம ஃப்ரெண்ட்லாம் எத்தனை பேர் மேக்கப் போட்டு வராங்க. ஏன் இன்றைக்கி ஒரு நாள் போட்டேன், நான் அதை இவ்வளோ வாங்கி வச்சுருக்காருல அப்படின்ட்டு கொஞ்சம் லைட்டாக மேக்கப்லாம் போட்டு கொஞ்சம் பார்க்க அழகாக அப்படியே வெளில வரா. பார்த்தா ஜங்குக் அப்படியே காருக்கு பின்னாடி நின்றுட்டு இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. வாயின் வரதையும் பார்க்குறாரு. வாயினை பார்த்துட்டாங்க ஜங்குக் நிற்கிறான் அப்படிங்கிறத பார்த்து பார்க்காத மாதிரி அப்படியே மூஞ்ச அப்படியே திருப்பிக்கிட்டு போகிறா. ஜங்குக்லாம் என்ன இத்தனை நாள் நான் கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் மேக்கப் போடாமல் நல்லா தான் இருப்பா. ஆனால் இன்றைக்கி என்ன சரியில்லையே, மேக்கப் போட்டிருக்கா. அதென்ன நான் இல்லாதப்போ மேக்கப் போடுறோம் அப்படின்ட்டு அப்படியே நாராக வரான் டிரைவர்கிட்ட. நீங்கள் போங்க, நானே அவளை கூட்டிகிட்டு போகிறேன். அப்படிங்களா சார்? ஓகே, நீங்களே மேமை ட்ராப் பண்ணிடுங்க சார், நான் கிளம்புறேன் சார். சரி நீங்கள் போங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்களே என்ன ட்ராப் பண்ணுங்கள். அவருக்கு ஏதாவது பிஸியான வேலை இருக்கும், அவர் அதை பார்க்கட்டும். நீங்களே என்ன ட்ராப் பண்ணிடுங்க ப்ளீஸ். இல்லை மேம், சார் தான் சொல்கிறார்ல. நான் சொல்கிறேன்ல, உங்கள் சார் சொல்கிறதா நீங்கள் கேட்பீங்களா? ஏன் மேடம் சொல்கிறத கேட்க மாட்டிங்களா? ஓ, அப்போ மேடம் உங்களுக்கு சம்பளம் தராங்க சார் அப்படின்ட்டு ஜங்கு கேட்டப்போ டிரைவர் அவ்வளோதான், ஐயோ உங்கள் பஞ்சாயத்தில் ஏமாண்டே உருட்டாதீங்க அப்படின்னு தான் அவர் ஒரு லுக்கில் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் வான் அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை, அவள் பிடிவாதமாக இருக்கா. இங்கே பாருங்கள், நான் இவர் கூடலாம் போக மாட்டேன், நீங்களே என்ன ட்ராப் பண்ணிடுங்க. மேம் அதான் சார் சொல்கிறாருல மேடம், நான் வந்து அது மேடு சொன்னாங்க மார்க்கெட்டுக்கு போய் நிறைய காய்கறி வாங்கணுமா, நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு டிரைவர் அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகிட்டா. விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு எங்கள் ஜங்குக்கு அப்படியே வாங்கின பார்த்து, ஓ அப்போது என் கூட வர பிடிக்கல, டிரைவர் கூட போதான் பிடிச்சிருக்கு. அப்போ இத்தனை நாள் நான் கூட இருப்ப மட்டும் மூஞ்சில் ஒரு மேக்கப் இருக்காது, இன்றைக்கி என்ன லைட்டாக ஏதோ பளிச்சுன்னு இருக்கு. என்ன கேட்டிங்க? எனக்கு கேட்கல. ஹலோ மிஸ்டர், என்ன பார்த்தா பேசுகிறீங்களா இல்லை கார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களா? ஏய் ஓவரா பண்ணாதடி, உன்கிட்ட தான் பேசுன்னு தெரியுதுல்ல. ஓ அப்படியா? ஆனால் நீங்கள் என்ன பார்த்து பேசுறீங்களா? அந்த காரை பார்த்தானே பேசுனீங்க, அதான் நான் நினச்சேன் காரை பார்த்து பேசுகிறீங்களோ என்னமோன்னு. என்ன பார்த்தா பேசுகிறீங்களா? என்ன திமிரா? ஐயோ, உங்ககிட்ட திமிரு காட்ட முடியுமா? அதுவும் நான் எப்படி காட்டுவேன்? ஏய் என்னடி நடிக்கிறியா? சரி, ஏதோ நீ டிரைவர் கூடயே போய்க்கோ, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்க, இப்போ என்ன திருப்பி வந்திருக்கீங்க? அது 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 லூனா விட்டுட்டேன், ஏதோ ஃபோனை தான் எடுக்க வந்தேன். சமாளிக்காதீங்க ஜங்குக், நான் பிக்கப் பண்ணிட்டு போதானே வந்தீங்க, அப்புறம் என்ன டேரெக்டாக சொன்னேன், என்ன குறைஞ்சா போயிட போகிறீங்க? என்னடி என்ன? ஆமாம் அதுதான் வந்தேன், அவனை பிக்கப் பண்ண தான் வந்தேன். என்னப்போ அதுக்கு? அவங்களாம் அனுப்ப எனக்கு பிடிக்கல, நான் தான் ட்ராப் பண்ணுவேன். என்னப்போ? ஏன் இப்போ நான் கூப்பிட்டு வரமாட்டியா? ஜங்கு, நான் உங்களோட பொண்டாட்டி ஜங்கு, நீங்கள் கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் உங்கள் கூட வந்து தான் ஆகணும். உங்களை ஃபாலோ பண்ணுறதா எனக்கு டியூட்டியே. ஏன்னா நீங்கள் புருஷன், உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறா. ஜங்குக்கு இதை கேட்டது அப்படி சிரிப்பு வந்துருச்சு. அப்படியே வானப்பா சிரிச்சிட்டு, நல்லாவே புரியுதுடி, நல்லாவே புரியுது. அப்படியே என்னையே நீ கீழே இறங்கி வர வச்சிட்டீல சார், நீ வேறு லெவல்டியாண்ணா, என்னமோ பண்ணுற. அப்படியா? என்ன பண்ணுற? அதுவா, அது ஜங்கு, இது வீடு, வெளியில் நின்றுருக்கோம், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, யாராவது பாத்திர போகிறாங்க, அதெல்லாம் பார்த்தாலே எனக்கு கவலை இல்லடி அப்படின்ட்டு வாயினை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறான். வாயினுமே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாலும் அவளே கிஸ் பண்ணுறா. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் வாயினை வாட்சை பார்த்துட்டு, ஜங்கு அதான் கிஸ் பண்ணிட்டுருக்காடி, கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் காலேஜ் போக வேண்டாமா? ஓ காலேஜ், திருப்பிங்க காலேஜா? நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணல அப்படின்ட்டு அவளே ஜங்கு கூட காலரை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணுறா. ஜங்குக்கும் கிஸ் பண்ணுறாரு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துலேயே காலேஜுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாரு. வாயனப்பா சிரிச்சிட்டு அப்படியே பாய் காமிச்சிட்ருக்கா. ஜங்குக்கும், ஏய் பாய் காமிச்சிட்டே பின்னாடி போய்கிட்ட விழுந்து தொலைஞ்சிடாதடி, ஒழுங்காக நடந்து போ. அதான் நான் ஒழுங்காக நடந்து போவேன் ஜங்கு. யார் நீ தானே தடிக்கு விழுந்துடாத, பார்த்துப்போ. ஓகே நீங்கள் பார்த்து போங்க, பாய்.
ஏய் போதும்டி எத்தனை வாட்டிக்கு டாட்டா காமிப்ப கையே வலிக்குதுடி அப்படின்ட்டு ஜங்குக்கு நினச்சிட்டு மறுபடியும் கை காமிச்சிட்டு இருக்கான். வாயனும் ஒரு வழியாக அப்படியே கிளாஸ்க்குள்ளே போயிட்டா. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு தான் அப்படியே போகிறான். அங்கே ஆல்ரெடி 2 பாடி கார்ட்ஸும் செட் பண்ணி வச்சிருப்பானே, அது வாயனுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் வாயனுக்கு அது நல்லாவே தெரியும். அந்த 2 பாடி கார்டு வாயனை சுற்றி சுற்றி வரும்போதே அவள் கண்டுபிடிச்சிருப்பா. யாரா நம்ம காலேஜில் புதுசாக இருக்காங்களே அப்படின்ட்டு. அவள் எல்லாத்தையும் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பா. ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸில் இவங்களை பார்த்துருப்பா ஆல்ரெடி. ஸோ அவளுக்கு தெரியும் இது வந்து ஜங்குக்காலாம் ஜங்குக்கு வந்து நம்மளுக்காக பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. இருந்தாலும் அவள் அதை பெருசாக தப்பாகவும் நினைக்கல, பெருசாக எடுத்துக்கவும் இல்லை. அவள் அப்படியே அதை கூலாக ரிலாக்ஸாக விட்டுட்டா. ஜங்குக்கிட்ட இதை பற்றி கேட்கவும் இல்லை. அவள் ஃப்ரெண்டு தான் கேட்குறா, ஏண்டி இந்த 2 பாடி கார்ட்ஸ்லாம் அவள் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்காங்க, நீ எப்படி நிம்மதியாக இருக்கியா, ஃப்ரீயாக தான் ஃபீல் பண்ணுறியா, உன் புருஷனுக்கு உங்களை இவ்வளோ சந்தேகமாக என்ன? இங்கே பாரு, தப்பாலாம் பேசாத. ஜங்குக்கு அப்பெல்லாம் நினைக்கல, எல்லாம் என் சேஃப்டிக்கு தான். நான் எவ்வளோ பெரிய மாவே பொண்டாட்டி. நான் இப்படி சாதாரணமாக காலேஜில் வந்து படித்தா என் புருஷனுக்கு தெரிஞ்ச ஆப்போனட் யாராவது தெரிஞ்சு ஏதாவது பள்ளி தீக்கிறன்ற பேரில் என்ன கடத்திட்டு போயிட்டானா என் புருஷன் பாவம் கஷ்டப்படுவான்ல. அதுக்காண்டி தான், என்னோடய சேஃப்டிக்காண்டி 2 பாடி கார்ட்ஸ். எனக்கு ஏதாவது பிரச்சனை இவங்க சடார்னு வந்து நிற்பாம, இல்லைனா ஜங்குக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எப்படி பார்த்தாலும் என்னை காப்பாற்றிடுவார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அதனால தான். ஓ ஓகே 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 சூப்பர் அப்படின்னுட்டுருக்கா. அப்போ கரெக்டாக ஒரு மேம் வந்து, வேன் உன்னை பார்க்க ஒருத்தங்க வந்திருக்காங்கம்மா. என்ன பார்க்குறதுக்கா? என்ன பார்க்குறதுக்கு யார் வந்திருக்காங்க? ஆ ஏதோ யூஜின்னு சொன்னாங்கம்மா. யூஜினா? மேம் எனக்கு அப்படி யாரையும் தெரியாதே மேம். தெரிலம்மா, உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க. பட் உன் பேர் கரெக்டாக சொன்னாங்க. ஜங்கு கூட ஒய்ஃப் தானே, வயன் அவளை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்கம்மா. அப்படி சொன்னாங்களா? சரி மேம் இந்த வரேன் அப்படின்ட்டு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு வயனும் போகிறா. போய் பார்த்தா அங்கே யூஜின் தான் உட்காந்துருக்கா. பட் யூஜின் யாருங்கிறது எனக்கு தெரியாது. அவள் பாட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டு, ஹாய் நீங்கள் என்ன பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்களா? நீ தான் வயனா? ஆ ஆ ஆமாம் நான் தான் வயன். பரவாயில்ல, ஜங்கு கூட டேஸ்ட் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது. அதனால தான் பரவாயில்ல. என்னை விட நீ அழகா இல்லை, பட் எனக்கு ஈக்குவல்னு சொல்ல முடியாது. ஏதோ இருக்க நல்லா தான் சூஸ் பண்ணியிருக்கான். நல்லா பட்டிக்கட்டு பொண்ணு மாதிரி. கிரிஞ்சாக இருக்குல்ல. ஹலோ, யார் நீங்கள்? என் ஹஸ்பண்டை பற்றி பேசுகிறீங்க, என்னை பற்றி பேசுகிறீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் யார் அதை சொல்லலையே. ஓ ஓகே ஓகே ஃபைன். என்னை பற்றி இன்ட்ரிவ் கொடுக்கல? கொடுக்குறேன். ஹாய், நான் வந்து யூஜின். எனக்கு தெரியும் யூஜின்னு, பட் எதுக்காக என்னை மீட் பண்ணும்? நான் தான் ஜங்கு கூட எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்றா. அதை கேட்டதும் வயனுக்கு வந்து ஒரு செகண்ட் ஒன்றும் புரியல. என்னது ஜங்கு கூட எக்ஸ் ஒய்ஃபா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் அப்படியே நிற்கிறா. அதுக்கு யூஜின் அவளை பார்த்துட்டு, ஹலோ ஹலோ ஏ வயன், என்ன ரொம்ப ஷாக் ஆகிட்ட போல? ஷாக்கு குறை கொஞ்சமாவது ஷாக்கு குறை. உட்காரு, உங்கள்கிட்ட பேசணும் தான் வந்தேன். உட்காரு. இல்லை அது நீங்கள் ஓவராக திங்க் பண்ணாத, உட்காரு. அப்புறம் எப்படி என்னோட லூனா எப்படி இருக்கா? நான் பெத்த பொண்ணு, என்னோட பொண்ணு லூனா எப்படி இருக்கான்னு கேட்டேன். உனக்கு காது கேட்காதா என்ன? இல்லை காலை சரியாக விழலையா? கேட்குது. லூனா லூனா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. உண்மையை சொல்லு, நீ என் பொண்ணை சித்தி குடும்பம் தானே பண்ணுற? ஹலோ, உங்கள் பொண்ணை நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஆனால் நான் என் பொண்ணை ரொம்ப நல்லாவே பார்த்துட்ருக்கேன். லூனா என்னோட பொண்ணு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு காது கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். லூனா என்னோட பொண்ணு, அவள் எனக்கு மட்டும்தான் பொண்ணு. எப்படி ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அவள் அப்படி தான் சந்தோஷமாக தான் பார்த்துக்கிறேன். ஓ இன்ட்ரெஸ்டிங். உன்னை பார்க்கும்போது அப்படியே ரொம்ப அப்ராணியான பொண்ணு அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் உனக்குள்ளேயும் ஒரு ஆட்டிடியூட் இருக்குது, நல்லா இருக்குது, எனக்கு அது பிடிச்சிருக்கு. அது எனக்கு தேவையே இல்லைங்க. இப்போ எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க அந்த விஷயத்த மட்டும் சொல்லுங்கள். எதுக்கு என்னை பார்க்கணும், நீங்கள் எதுக்கு என்னை பேசணும்? ஒன்றும் இல்லை, எனக்கு ஜங்குக் வேணும், எனக்கு பொண்ணு எனக்கு வேணும். அதான் அவன் டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்ட்டு இந்த பார்த்தியா டிவோர்ஸ் நோட்டீஸ், இல்லை சைன் போட்டுரு. என்ன என்ன சொன்னீங்க? எனக்கு புரியலையே மிஸ் யூஜின், என்ன சொன்னீங்க அப்போ? எங்கே பாருவேன் தருக்கு பாரு அக்ரிமெண்ட், இல்லை சைன் போட்டுரு. நான் கேள்விப்பட்டேன் உங்கள் அண்ணனுக்கு ஜங்குக்கு ஏதோ அமௌண்ட் செட்டில் பண்ணி தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அப்படின்ட்டு. நான் அந்த அமௌண்ட்டை ஜங்குக்கிட்ட ரீஃபண்ட் பண்ணிடுறேன். ஏன் அதை விட டபுள் மடங்காகவே நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். நானே அவன்கிட்ட கொடுத்துறேன், நீ போய் ஜங்குக்கிட்ட கொடுத்துரு. கொடுத்துட்டு
நீயே ஜங்கு கிட்ட டிவோர்ஸ் நோட்டில் சைன்ஸும் வாங்கிட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிரு. என் குழந்தையும் என் ஹஸ்பண்டையும் விட்டுட்டு கிளம்பி போயிட்டே இரு. ஓ, அப்புறம் அப்புறம் என்ன? அவங்க லைஃப்பில் அடுத்து நான் தான் வருவேன். நான் என் ஜங்குக்கும் என் குழந்தையும் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன். அப்புறம் எதுக்குங்க அவங்கள விட்டுட்டு போனீங்க? அது என்னோட அப்பாக்காண்டி. என் அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். ஸோ பிஸ்னஸ் கொஞ்சம் லாஸில் போயிட்டு இருந்தது. ஸோ அதை பார்த்துக்கிறதுக்காண்டி தான் நான் விட்டுட்டு போனேன். இதை நான் நம்ப சொல்கிறீங்களா? எங்கள் பாருமா வயன், நீ யார்? எங்கள் ஃபேமிலிக்குள்ளே மூணாவதாக வந்துட்டு தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. அவன் ஏன் புருஷன், அவன் ஏன் குழந்த, என்ன பண்ணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீ என்ன பண்ண? ஒழுங்காக வாயை மூடிட்டு எங்கேருந்து கிளம்பி போயிட்டே இரு. இந்த டிவோர்ஸ் நோட்டை சைன் பண்ணிடு. நான் தான் உனக்கு அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல. பத்தாவது வரைக்கும் உன்னோட ஸ்டடீஸையும் நானே பார்த்துக்குறேன். அப்புறம் இல்லை உனக்கு நானே இந்த ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உனக்கு சான்ஸும் வாங்கி தரேன். இங்கே இருக்கிறத விட அப்ராடில் ஃபெசிலிட்டிஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அங்கே நீ ஸ்டடியை கம்ப்ளீட் பண்ணால் உனக்கு தான் பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ திங்க் போட்டுட்டு இங்கே பாருங்கள் யூஜன், நீங்கள் கொஞ்சம் கூட அறிவுங்கிறது உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. எப்படி? உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் குழந்தைய விட்டு நான் போகணுமா? ஹலோ, அது என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய குழந்தை. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் தயவு செஞ்சு எங்கள் லைஃப்பில் இன்டர்ஃபியூ ஆகாதீங்க. என் புருஷனையும் சரி என் குழந்தையும் சரி எப்படி பார்த்துக்கணும், அவங்க கூட இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண போகிறதுனா உங்களுக்கும் ஜங்குக்கும் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் தான் தேவையில்லாமல் இப்போ எங்களோட ஃபேமிலிக்குள்ளே இன்டர்ஃபியூ ஆகுறீங்க. நான் தான் இப்போ ஜங்கு கூட ஒய்ஃப், லீகல் ஒய்ஃப். ஓகே, லூனோட அம்மாவும் நான் தான். அவளோட சர்டிஃபிகேட்டில் கூட மதர் அப்படிங்கிற இடத்துல என்னோடய பேர் தான் இருக்குது. வயன் அப்படிங்கிற பேர் தான், ஜியோன் வயன் நான். நீங்கள் வெறும் யூஜின். அண்ட் உங்களோட அந்த ஐடிங் கார்டில் பாருங்கள், உங்களோட அப்பா பேர் தான் போட்டிருக்கு, லீ யூஜின். பட் என்னோடய ஐடிங் கார்டை பாருங்கள், ஜியோன் வயன். நான் தான் அவங்களோட ஒய்ஃப் அண்ட் அம்மா, நீங்கள் கிடையாது. நீங்கள் அதுலேருந்து எப்போமோ எக்ஸிட் ஆகிட்டீங்க. ஸோ அப்படி இருந்துருங்க. இந்த மாதிரி காசை கொடுத்து மயக்கி மிரட்டி லைஃப்பை விட்டு போயிரு, டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்ட்டு லாலா சென்டிமெண்ட்டாக பேசுனீங்கன்னா நான் போயிடுவேன். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலாக நான் கொஞ்சம் இன்னசென்ட் தான், கொஞ்சம் பயந்த மாதிரி தான். பட் எனக்கு சொந்தமான பொருளை யாராவது என்கிட்ட பிரித்தாங்கன்னா எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா இப்போ அது மேலே எனக்கு ரொம்பவே அதிகமான லவ் இருக்குது. ஸோ அந்த லவ் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. ஸோ வந்த வழியாக திரும்பி போயிருங்க அப்படின்ட்டு வாயின் அப்படியே செம்ம மாசாக பேசிட்டு அங்கேருந்து போகிறா. இதை யூஜின் ஏற்றிருக்கவே மாட்டா. அவள் அப்படியே எங்கள் லைஃப் விட்டு போயிரு அப்படின்னு சொன்னது இவ்வளோ போயிடுவா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்திருப்பா. பட் அவள் வாயின் வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக, இவ்வளோ தெளிவாக, இவ்வளோ கிளாரிட்டியாக சொன்னதுக்கப்புறம் அவளுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே மட்டையை பிச்சுக்கலாமான் இருக்கு. பட் இங்கெல்லாம் நடந்ததுலேயே ஒரு இன்சிடெண்ட். இது எல்லாத்தையுமே அந்த 2 பாடி கார்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க ஆல்ரெடி வீடியோவாக லைவாக ஷூட் பண்ணி ஜங்குக்கு போட்டு காமிச்சிட்ருக்காங்க. ஜங்குக் வீட்டில் ஹாலில் ஹாயாக டீ குடிச்சிட்டு உட்காந்து எல்இடி ஸ்க்ரீனில் ஃபுல்லாக பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலாக யூஜின் சொன்னது வாயின் சைன் பண்ணிட்டு போயிடுவா அப்படின்னு தான் ஜங்குக் வந்து எதிர்பார்த்துருப்பாரு. ஆனால் வாயின் வந்து அதெல்லாம் இல்லை, எனக்கு என் புருஷன் என் பிள்ளை தான் முக்கியம் அப்படின்ட்டு அடித்து சொன்னதை கேட்டதும் மனுஷனுக்கு அவ்வளோதான், இவ தான் சாகுற வரைக்கும் இவ தாண்டே என் பொண்டாட்டி அப்படின்னு நிரூபிச்சு சேம் டைம் வான் நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே வான் மேலே இருக்கிற லவ்வெல்லாம் அப்படியே புச்சுக்குன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. அப்படியே ஜங்குக்கெல்லாம் வேன் மாஸ் பண்ணிட்டலடி, மாஸ் பண்ணிட்டடி நீ கேன் டூ இட் அப்படின்ட்டு அவ்வளோதான். ஜங்குக்கெலாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படியே காலேஜும் முடியுது. பட் என்ன தான் வாயின் வந்து யூஜின் கிட்டே கொஞ்சம் டெரராக மாசாக பேசியிருந்தாலும் அவளுக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. எங்கே நம்ம வந்து ஏதாவது மிரட்டி ஏதாவது பண்ணி நம்ம ஜங்குக் லைஃப் விட்டு போயிருமோ, அவ்வளோனா பிரிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பதட்டம், ஒரு பயம் அப்படிங்கிறது வாயினுக்கு வருது. அந்த பயத்துலேயே தான் வராச்சியா கேட்குறா, ஏன்டி இப்படி பயந்து சாகுற, என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை. யார் அந்த யூஜின்? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ப்ளீஸ் டி, தயவு செஞ்சு இதை பற்றி கேட்காதடி. இங்கே பாருவேன், நம்ம 2 பேரும் ஸ்கூல் டேஸ்லேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு? எனக்கே தெரியுது அவங்க ஜங்கு கூட எக்ஸ் ஒய்ஃப் தான் அப்படிங்கிறது. நான் ஆர்டிக்கலில் ஆல்ரெடி நிறைய வாட்டி படிச்சிருக்கேன். ஸோ அதான் ஃபேன். அது ரைட், நீ சொன்ன மாதிரி தான். ஆனால் நான் கிவ் அப் ஆகிற மாதிரி இல்லை. ரியலி ஜங்குக், என்னால் ஜங்குக்கை விட்டு கொடுக்க முடியாது. வான் எனக்கு புரியுது வான், நீ விட்டு கொடுக்க வேணாம் நான் சொல்லவே இல்லை. நீ அவங்கக்கிட்ட கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்க அப்படிங்கிறது எனக்கு புரியுதுடி. ஆனால் சாம் அவன் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான்? இப்போ எதுக்குடி அவனை பற்றி கேட்குற? இல்லடி,
எப்படி ஜங்குக் அவங்கள அதாவது அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் உன்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டாரோ, நீயுமே சாம லவ் பண்ணிட்டு தானே இருந்த. உங்களுக்கு கல்யாணம் ஆகல அது வேற விஷயம். இருந்தாலும் அவன லவ் பண்ணில்ல? பண்ணேன். ஆனா எனக்கு என்னமோ அவன் மேல இருந்த லவ்வ விட ஜங்குக் மேல தான் ஒரு ஸ்பெஷல் ஒரு சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங் இருக்கு. அது லவ் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் அதையும் தாண்டி என்னமோ அப்படின்னு எனக்கு அது தோண வைக்குது. ரிப்பீட்டடா என்னோட மைண்ட்குள்ள அது வந்துட்டே இருக்கு. ஐ கேனாட் ஸ்டாப் திஸ். உனக்கு புரியுதுல்ல ஜியா? என்னால முடியல. ஆனா சாமுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. வாயின் எனக்கும் அது தெரியும் அப்படின்ட்டு ஜியாவும் சொல்றா. ஆனா வாயின் வந்து ஜங்குக்கு ஏதோ சும்மா சொல்லியிருப்பான். மேரேஜ் ஆயிருக்கும் அப்படின்னு தான் நினச்சிருப்பா. அப்போ ஜியாவும் அது தெரியும்னு சொல்லும்போது என்னடி சொல்ற? ஆமாண்டி, அவன் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுற ஒரு ஜூனியர் பொண்ண உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நின்றுச்சுல, அப்போவுமே ஏதோ கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்ட்டு அரசல் புரசலாக கேள்விப்பட்டேன். என்ன? அப்போ ஜங்குக்கு சொன்னது உண்மைதானா? உண்மைதான் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு புரியலை. சாம் ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகிட்டா அதை நினச்சி ஒரு நிமிஷம் நிம்மதியாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த யூஜினை நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த பயத்திலே அப்படியே காம்பவுண்டை விட்டு வெளில வரும்போது காலேஜ்லேருந்து ஜங்குக்கு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக நின்றுட்டுருக்கா. பக்கத்தில் லூனாவும் நிற்கிறா. லூனாவை ஜங்குக்கே சீக்கிரம் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டா போல. லூனா வாயனை பார்த்ததும் அம்மான்ட்டு ஓடி வரா. வாயனும் லூனா அப்படி ஓடி வரதை பார்த்து ஒரு செகண்ட் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படியே லூனாவை தூக்கி சுற்றிட்டு, லூனா உனக்கு யார் சொல்லாமா? இது என்னம்மா கேள்வி? எனக்கு நீதாம்மா அம்மா அப்படின்ட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறா. எனக்கு இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இது நம்ம குழந்தை அப்படின்ற ஒரு ஃபீல் இப்போ தான் அவளுக்கு கான்ஃபிடென்ட்டாக வருது. சேம் டைம் ஜங்குக்கு இதை பார்த்து சிரிச்சிட்டு, பொண்டாட்டி இங்கே வாடி அப்படின்ட்டு அவனை கட்டி பிடிச்சிக்கிறான். எனக்கு இப்போ தான் நம்ம ஃபேமிலி, இதுதான் நம்ம ஃபேமிலி அப்படின்னு அவளுக்கு வந்து தோணுது. பட் இதெல்லாமே யூஜின் வந்து பார்த்துட்டு தான் இருக்கா ஒரு காருக்குள்ள உட்காந்துட்டு. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? டாடா பை, சீ யூ லேட்டர். பாய்.